ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாம் வீட்டில் இருக்கிற டிவி எல்லாத்தையும் மூடிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து மனசை திறந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. அதனால் ஆண்டவர் பக்கமாய் மனம் திறந்து இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். டிவி பார்க்க முடியலையேன்னு கவலையோடு வருத்தத்தோடு இருக்கிறவங்க சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். டிவி பார்க்க முடியலையேன்னு கவலையாக இருக்குதா? இட்லி சாப்பிட்டு போகலான்னு வந்தவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பேர் முறைக்கிறாங்க, இவன் ஏமாத்துறதுக்கே வந்திருப்பான் போல இருக்கு. ஏமாந்துடாம இருக்கத்தான் ஆண்டவர் நம்மளெல்லாம் இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் ரொம்ப ஏமாத்துற உலகத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஏமாற்று உலகம். ஏமாத்துறதுன்னா சாதாரணமாக ஏமாறுறதில்ல, நம்ம கூட இருக்கிற நபர்களே நம்ம ஏமாற்றுகிற ஒரு வேதனை. நம்மளோட உடன் பயணிக்கிறவங்க ஏமாத்துறாங்க, நம்ம நம்பி இருக்கிறவங்க நம்மளை ஏமாத்துறாங்க. பைபிளில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிற. இன்றைக்கி நம்மளை ஏமாத்துறாங்கன்னு நம்ம பார்க்குறது ஒரு பக்கம், நாமளும் என்ன செய்கிறோம், மற்றவங்களே ஏமாற்றிட்டு தான் இருக்கிறோம். அப்போது இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நாம் எப்படி இருக்கிறோன்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நம்மளை மாற்றணும். கடவுள் நமக்கு இந்த மனமாற்றத்திற்கு தான் நம்மளெல்லாம் கூப்பிட்டுட்டே இருக்கிறார். மனம் மாறுறதுன்னா என்ன? கோயிலுக்கு வராதவன் கோயிலுக்கு வந்துட்டால் மனம் மாறியாச்சா? அது ஒரு சின்ன அடையாளம் தான். ஆனால் கோயிலுக்கு வரக்கூடிய நமக்கு மனமாற்றம். இனிமேல் என்னத்தை மனம் மாறுறது? அதான் கோயிலுக்கெல்லாம் போகிறோம், வரோம், பூசை பார்க்குறோம், எல்லாம் தான் செய்கிறோம். இந்த சாமியார் இன்னும் மனம் மாறுனா என்னத்தை மனம் மாறுறாரு அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த வார்த்தையெல்லாம் போடும்போது நமக்கு அந்த வார்த்தைக்கு இப்போ ஒரு பயன் தெரியறதில்ல. இது நமக்கு இல்லை இந்த வார்த்தை அப்படின்னு நம்ம மனசு சொல்லிடுது முன்னாடியே. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், சாமியார் என்ன வேணாலும் சொல்லட்டும் அப்படின்னு நம்ம உட்காந்து கேட்டுட்டு செவித்தினவு கொண்டவர்களாக அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. செவித்தினவு, எதை வேணாலும் பேசு, நான் அப்படி கேட்பேன், அவ்வளோதான், எனக்கு கேட்கணும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் போயிடுவோம். அதனால தான் பாருங்கள், நம்மளுடைய வழிபாடுகள் சில நேரம் ஜெயிக்க மாட்டேங்குது. வழிபாட்டில் பிரச்சனையாக இல்லை, வழிபாடு பர்ஃபெக்டாக இருக்குது. திருச்சபை கொடுத்துருக்கிற வழிபாட்டு முறைமை பர்ஃபெக்ட். இப்போ அந்த வழிபாட்டு முறைக்குள்ளே நிற்கிற நாம தான் இன்றைக்கி நம்மளை சோதித்து பார்க்கணும். நான் சரியாக இருக்கிறேன்னா, நான் இந்த வழிபாட்டினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன்னா. இப்போ நம்ம எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, இப்போ இந்த பங்கில் எத்தனை குடும்பங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை குடும்பம் இருக்குது? 250 குடும்பம். அம்மா போய் எண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. எதை சொன்னாலும் எதையாவது சொல்கிறான், எடுபட்ட பையன். நீங்கள் சொன்னது சரிம்மா, ஃபாதர் முன்னாடி அதை தான் சொன்னார். 250 குடும்பம் இருக்குன்னார். வெரி குட். தெரிஞ்சு வச்சுக்கணும்ல, நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியும், அதையா நம்ம சொல்லிக்கிட்டு அப்படின்னு இருந்தாங்க. இதுதான் இன்றைக்கி பிரச்சனையே. நம்ம ஏன் வாய் பேசணும், இவன் ஏதாவது பேசுனா கிண்டல் அடிப்பான், சரிங்களா? அப்போது நம்ம எதை செய்ய வேண்டுமோ அதை எந்த சூழலிலும் நம்ம செய்து காட்டுவது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சொல்கிறேன், நம்ம ஆண்டவரோடு இருக்கணும், அப்போ தான் நம்ம ஒரு செயலை செய்ய முடியும். அப்போ பாருங்கள், இன்றைக்கி கடவுள் நமக்கு 250 குடும்பத்தை இந்த பகுதியில் வச்சுருக்கிறாருனாக்க, இந்த 250 குடும்பங்களுக்கு 250 குடும்பமும் பொறுப்பு. சாமியார் மட்டும் பொறுப்பு இல்லை. அதுக்கு தான் ஆண்டவர் இந்த பங்கு சமூகம்னு சொல்கிறோம். அப்போது நமக்கு நிறைய வேலை கிடக்குங்க, நிறைய வேலை கிடக்கு. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க சாமியார் சிஸ்டர் தான் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு. நம்ம என்ன செய்ய முடியாது, ஒதுக்கி விட்டு போக முடியாது. இந்த பொறுப்பு நம்ம தலையில் இருக்கிறது. அப்போ முதல்ல நான் பொறுப்புள்ள ஒரு அடையாளமாக மாறினா தானே, நான் சரியானதை உணர்ந்தால் தானே, நான் சரியானதை செய்தால் தானே அடுத்ததுக்குள்ளே நான் போக முடியும். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை பெயர் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ அருளானந்தர் எப்படி செத்தார் தெரியும் தானே? எப்படி செத்தார்? நம்மளாம் நல்ல சாவ விரும்புகிறோம் இல்லையா? நல்ல சாவுனா எப்படி? அப்படி படுக்கும்போது அப்படி போயிடணும். குறைச்சிருங்க. ஓகே. நல்ல சாவுனா எப்படி? இப்படி தூங்கும்போது அப்படின்னா தூக்கி போயிடணும், அப்படியே ஆண்டவர் அப்படியே தூக்கிட்டு போயிடணும் நம்மளை. நல்ல சாவு. அப்புறம் பிரியாணி சாப்பிட்டு செத்தா நல்ல சாவு. இப்போ தாங்க அவர் மட்டன் பிரியாணி ரொம்ப விரும்பி சாப்பிடுவார், நம்மகிட்ட தின்னார். ஒருத்தர் சொன்னார், எங்கள் தாத்தா நல்ல சாவு செத்தார். எப்படி செத்தாருன்னு ஒரு ஆசை கேட்டேன். சொன்னார், எப்போதும் கருவாட்டு குழம்புனா விரும்பி சாப்பிடுவார் ஃபாதர். அன்றைக்கி கேட்டார், மனே
பெராண்டி கருவாட்டு குழம்பு வச்சு கொடுறா. எங்கள் மனைவி வச்சாங்க, நல்லா வைப்பாங்க, நெத்திலி கருவாட்டு குழம்பு வச்சு. எப்போதும் இப்படித்தான் திம்பார். நான் தான் கொஞ்சம் கூட அள்ளி போட்டேன். நல்லா சாப்பிடு தாத்தான்னு. சாப்பிட்டார், போயிட்டார். சாப்பிட்டுட்டு சுருட்டு குடிப்பாராம். ஈசி சேரில் ஆடிக்கிட்டே சுருட்டு குடிச்சிட்டே இருந்தாராம். 4 தடவை ஆடினார், 5ஆவது தடவை நின்றுட்டார். நல்ல சாவு. சுருட்டு குடிச்சிக்கிட்டே இப்போ இது கருவாட்டு குழம்பு சாப்பிட்டுட்டு சுருட்டு குடிச்சு செத்தா நல்ல சாவு. தூக்கத்தில் அவங்க விக்கி இழுத்து செத்துருப்பாங்க, நம்ம பார்க்கல. நம்ம எங்கள் அப்பா நல்ல சாவு செத்தார். எப்படி செத்தார்? ராத்திரி தூக்கத்தில் செத்துட்டார். பாருங்கள், இன்றைக்கி அருளானந்தர் சாவு நல்ல சாவா கெட்ட சாவா? யோசிச்சு பாருங்கள். யோவான், திருமுழுக்கு யோவான் என்ன வேலை செஞ்சுருப்பார் அந்த மனுஷன். அவர் கடைசியில் ஒரு கேவலமான சாவு. அது எப்படி? தலையை வெட்டினது எதுக்காக தலை வெட்டினாங்க? ஒரு டான்ஸுக்காரி கேட்டான்னு தலையை வெட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், இப்போது அருளானந்தர் இறந்தது போல் இப்போ ஒருத்தர் இரத்த சாட்சியாக மறிக்கணும் இந்த பங்குக்காக அப்படின்னா எத்தனை பேர் நான் ரெடின்னு சொல்லுவீங்க? ஒரே ஒருத்தம்மா கை தூக்கிட்டாங்க. இந்த மனுஷன்ட்ட வாழ்கிறதுக்கு போய் தொலையெல்லாம் சாமி. ஏக்கா அந்த மாதிரியா? வீட்டுக்காரர் இருக்கிறாரா தெரியல. அப்போது பாருங்கள், நம்ம அந்த மாதிரி இரத்த சாட்சி தேவையில்லை. ஆனால் அருளானந்தருடைய மறை சாட்சியத்தை நாம் உள் வாங்கணும். இது பரிணாமம் அடைஞ்சிருக்குது. அன்னைக்கு அவங்க இறந்த நிலை இப்போ இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழல் இந்த நேரத்தில் வித்தியாசமாக இருக்குது. அதுதான் சொல்ல விடுறேன் பாருங்களேன். ஏமாற்றுவோர் பாருங்கள், எல்லோரும் அடுத்திருப்பவரை ஏமாற்றுகின்றனர், யாருமே உண்மை பேசுவதில்லை, பொய் பேச தங்கள் நாவை பழக்கியுள்ளார்கள், குற்றம் புரிந்தே சோர்ந்து போனார்கள். எரேமியா 9:5. இன்றைக்கி நம்ம நிறைய பார்க்குறோம். உண்மை அதுதான். இதில் சொல்லப்பட்ட வார்த்தை உண்மை. அடுத்தது நம்ம பார்க்குறோம் 2 யோவான் 1:7. ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர், இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, இவர்களே ஏமாற்றுவோர் எதிர்கிறிஸ்துகள். அப்படின்னா என்ன? இன்றைக்கி நிறைய சபைகள் இன்றைக்கி பைபிளை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க? இயேசு உன்னை விடுவிப்பார். எப்படி விடுவிப்பார்? எல்லாத்தையும் எடுத்துருவாருங்க. உன் நோயை எடுத்துருவார், வீட்டில் இருக்கிற பண கஷ்டத்தை எடுத்துருவார், சண்டை சச்சரவை எல்லாத்தையும் அப்படி எடுத்துகிட்டு என்ன செய்வார்? உன்னை ஜாலியாக உட்கார வச்சுருப்பார். இது ஃபால்ஸ் ப்ராஃபஸி. இட்ஸ் அ ஃபால்ஸ் தியாலஜி. இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்தவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மனுஷனாக நீயும் நானும் கஷ்டப்படுறத அவரும் கஷ்டப்பட்டார். என்ன, இயேசு சாமி கை நீட்டி கடன் வாங்கலை, நம்ம கை நீட்டி கடனை வாங்கி போடுறோம். அதுக்கு 1000 காரணம் சொல்லிக்கிறோம். இயேசு கடன் வாங்கலை, ஆனால் ஊராக போய் கிடைச்சதை தின்னுபிட்டு வாழ்ந்தார். ஒரு மனுஷனாக நீங்களும் நானும் என்ன கஷ்டப்படுறோமோ அதெல்லாம் அவரும் கஷ்டப்பட்டார். அப்போ துன்பத்தை கடந்து சென்றவர் தான் இயேசு. துன்பத்தை வேண்டான்னு சொல்லிட்டு பைபாஸ் பண்ணிட்டு போனவர் இல்லை. அம்மா மரியாள், அதே போல் புனிதர் அருளானந்தர், இவங்கெல்லாம் துன்பத்தை அப்படியே கடந்து போனவங்க. பாருங்கள், அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நம்ம யோசிக்கணும் இதெல்லாம். எபேசியர் 4:14 சொல்லுது, இனி நாம் குழந்தைகளைப் போல இருக்கக்கூடாது, மனிதருடைய தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் தவறுக்கு வழிநடத்தும் ஏமாற்று வழிகளையும் நம்பி அவர்களுடைய போதனைகள் என்னும் காற்றால் அடித்து செல்லப்பட்டு அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்படக்கூடாது. இன்றைக்கி நம்ம நிறைய அலைக்கழிக்கப்படுறோம். சரியாக சொன்னதை கேட்குறதில்ல. இப்போ நம்ம இங்கே ப்ரீச் பண்ணுறதை கேட்குறதில்ல, வார்த்தை உள்ளே போகிறதில்ல. அதனால் பிசாசு என்ன செய்வான்? வேறு இடத்துல விதைப்பான். அது பிடிச்சிது. ஒரு பையன் ஒரு வாலிப பையன் என்கிட்ட சொன்னான். நான் அந்த கோயிலில் சின்னசாமியாராக இருந்தேன். அந்த கோயிலில் நானே பல தடவை சொல்லியிருக்கிறேன், இயேசு கிறிஸ்து மதத்தை உருவாக்க வரலை, மனிதத்தை உருவாக்க வந்தார் அப்படின்னு நிறைய தடவை பிரசங்கத்தில் சொல்லியிருக்கேன். அவனுக்கு அப்போல்லாம் உள்ளே போகவே இல்லை, ஏன்னா கேட்கல. ஒரு 7-8 வருஷம் கழித்து வந்தான் என்னையை பார்த்து அப்போ அவன் நம்ம கத்தோலிக்க சபையை விட்டு வெளியில் வேறு ஒரு சபைக்கு போயிட்டான். அவன் சொல்கிறான், நம்ம இதில் என்ன இருக்குது? ஏசுனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஃபாதர்? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னா, என்னப்பா? ஏசுநாதர் மதத்தை உருவாக்க வரல. அட கன்றாய்ப்பா, இல்லை இதை தானே நான் பல தடவை நானும் சொன்னேன். அவன் எனக்கு திருப்பி பாடம் சொல்லித்தரான். சரி, நான் சொல்லி கொடுத்தது வேறு இறையியல் பின்னணியில், இவன் கேட்டிருக்குது இப்போ வேற ஒரு பின்னணியில். இப்போ திருச்சபையை அவமானப்படுத்திட்டு போய் உட்காந்துக்கிட்டு இதை சொல்கிறான். இப்போ பாருங்களேன், பிசாசு சொல்லி கொடுக்குது, ஏமாற்றி சொல்லி கொடுக்குது, சித்தாந்தங்களை உள்ளே திணிக்குது, வேறு வேறு சித்தாந்தங்களை. இன்றைக்கி நம்ம அறியாதபடி நம்ம உட்கார்ந்துருக்குறோம்.
நம்ம வழிபாடுன்னா கோயிலுக்கு போயிட்டு இப்படி ஓரமாக உட்காந்துட்டு ஆமீன் பதிலெலாம் சொல்லிவிட்டு நிம்மதியாக வந்துட்டோம்னா இதுதான் நமக்கு எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு நம்ம நினைக்கிறோம். இதுவே ஃபால்ஸ் தியாலஜி. இது இறையியல், கடவுளுடைய படிப்பினையின் இறையியல் அல்ல. இப்போ நம்ம உணவு உட்கொள்கிறோம்னா இந்த உணவு உடம்புக்குள்ளே போகுது. அந்த உணவு என்ன செய்யணும்? நம்மளை டைஜஸ்ட் பண்ணி சக்தி கொடுத்து நம்ம வேலை செய்ய வைக்கணும். அதுக்கு தான் உணவு. அதே போல் ஆன்மீக உணவு உங்களுக்கு இந்த திருப்பலியில் வழங்கப்படுகிறதுனா அந்த உணவினுடைய செயல் வெளிப்படணுமா இல்லையா? செயலே வரலைங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஒன்று சாப்பிட்ற மாதிரி கீழே போடுறோம், சாப்பிட்றதில்ல, அதில் வாயை மூடிக்கிறோம். இதுதான் உள்ளுக்குள்ளே போகிற உண்மையான நிலையாக இருக்குது. அதனால் நம்ம எல்லாரும் சிந்திக்கணும். பாருங்கள், இறுதி நாட்களில் கொடிய காலங்கள் வர இருக்கின்றன. எப்படி பாருங்கள், 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட காரியங்கள், யார் யார் எப்படிப்பட்ட நிலையில் இருப்பாங்க, நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்கன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் எல்லாம் சரி, ஃபாதர் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கார், யாரை பற்றியோ சொல்கிறாரு, இல்லை நம்மளை பற்றி தான் சொல்கிறது, யோசிக்கிறதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தன்னலம் நாடுவோர், பண ஆசையுடையோர், வீம்புடையோர், செருக்குடையோர், பழித்துரைப்போர், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர். கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு பாயிண்ட் வரப்பெல்லாம் கீழே குனிஞ்சிப்பாங்க, பக்தியாக இருப்பாங்களாம். பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர், நன்றியற்றோர், தூய்மையற்றோர், அன்புணர்வு அற்றோர், ஒத்துப்போகாதோர், புறங்கூறுவோர், தன்னடக்கமற்றோர், வன்முறையாளர், நன்மையை விரும்பாதோர், துரோகம் செய்வோர், கண்மூடித்தனமாக செயல்படுவோர், தற்பெருமை கொள்வோர், கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பத்தை அதிகம் விரும்புவோர் ஆகியோர் தோன்றுவர். இதில் இன்னும் நிறைய எழுத வேண்டியது இருக்குது. செல்ஃபோனை வச்சு சுரண்டிக்கிட்டே இருப்போர், பூசை நேரத்துலேயும் மெசேஜ் அனுப்புவோர், வாட்ஸ்அப்பில் சாமியார்களை போட்டா பிடிச்சி பெருமை தேடுவோர், நம்மளை போட்டா பிடிச்சி 4 பேருக்கு அனுப்ப, அதில் ஒரு பெருமை. பாருங்கள், இதெல்லாம் வெற்று பெருமை, இதெல்லாம் கூடாது. சொல்கிறார் பாருங்கள் ஆண்டவர், இவர்கள் இறைப்பற்று உடையவர்கள் போன்று காணப்படுவார்கள். எல்லாம் அழகாக தெளிவாக எப்போவே எழுதிட்டாங்க. இது நேற்று நான் உட்காந்து எழுதலைங்க. நீங்கள் நினச்சிக்காதீங்க ஆல்பர்ட் சாமி எழுதிட்டு ஏதோ சொல்லிகிட்டு இருக்கிறாருன்னு. இதெல்லாம் பைபிளில் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு தான் உங்களை பைபிள் கொண்டு வர சொல்கிறோம். பைபிளை கொண்டு நீங்களும் பாருங்கள். இதெல்லாம் இவர்கள் இறைப்பற்று உடையவர்கள் போன்று காணப்படுவார்கள், ஆனால் இறைப்பற்றின் வல்லமையோ அவர்களிடம் இராது, இத்தகையவர்களோடு சேராதே. பார்த்தீங்களா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நிறைய விஷயம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் என்ன செய்யணும் பாருங்கள். உண்மையின் படிப்பினையை உணர்ந்து கொள்வது முதல்ல. கடவுள் என்னத்துக்கு என்னைய பெயர் சொல்லி அழைச்சாரு, நான் ஏன் இந்த இடத்துல உட்காரணும், ஏன் இந்த வெள்ளிவாக்கம் என்கிற இந்த இடத்துல, இந்த பங்கில், புனித அருளானந்தருடைய இந்த பங்கில் நீங்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இப்போ சலேசியார் சொல்லுவார், நீ நடப்பட்ட இடத்துல பூத்து குலுங்கணும், ப்ளூம் வேர் யூ ஆர் பிளான்டட். இப்போ நீங்கள் இந்த இடத்துல நடப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் இந்த இடத்துல பூத்து குலுங்கணும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் எப்படிப்பட்ட செயலாற்றுகிற அடையாளமாக இருக்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சிந்திச்சு பார்க்கணும். இந்த நவநாளில் ஏதோ நம்ம பக்தி முயற்சிக்காக வந்தோம் இல்லை, பக்தனாக இருப்பதை விட கடவுள் சீடனாக இருக்கத்தான் உங்களை அழைக்கிறாரு. கடவுள் காலிங், நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்கிறார். எதுக்கு? டிவோட்டீஸ்லேருந்து டிசைபிளாக மாறுங்கிறார். டிவோட்டி தான் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம கோயிலுக்கு வர்றதில்ல. நிறைய பேர் 90% பேர் டிவோட்டீஸ் தான். டிவோட்டீஸ்னால் என்ன? வழிபாட்டுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, வார்த்தை அங்கே இருக்கட்டும், நான் இங்கே இருப்பேன், சாமியார் பேசுவார், நான் கேட்பேன், முடிஞ்ச உடனே எனக்கு வேலை இருக்குது, கறி கடையில் போய் கறி வாங்க போகணும். ப்ரைஸ் எல்லாம் பாருங்கள், நம்ம இந்த மனநிலையோடு தான் நிறைய பேர் வராங்க. ஒரு பூசைக்கு போயிருந்தேன் பெங்களூருக்கு. பூசை ஆரம்பிக்கிற நேரம் பூசை உடுப்பு போடுறப்ப ஒருத்தர் ஓடி ஆசீர்வாதம் வாங்கினார். அதை ப்ளஸ் பண்ணுங்கவா, சரி ரொம்ப ஆசீர்வாதமாக கேட்குறாருன்னு சொல்லி காட் பிளஸ் யூன்னு பாருங்கள் சொல்கிறாரு. ஃபாதர் இந்த பிரசங்கத்தை கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சு முடிச்சிருங்க. ஏன்னா ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே யாருன்னே தெரியாது, திடீர்னு சொல்கிறாரு, ஏன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இந்த வெளியிலேருந்து வர சாமியாரெல்லாம் கொஞ்சம் நீட்டமாக வச்சிட்றாங்க, பூசை முடித்து கறிக்கடைக்கு போனால் வாள் தான் சாமி தொங்குது அப்படிங்கிறான். அவன் பூசைக்கு வரப்பவே என்ன நினச்சிட்டு வரான், இன்றைக்காவது தொடக்கறி வாங்கிட்டு போய் மனைவிக்கிட்ட நல்ல மெடல் வாங்கிக்கலாம் அப்படின்னு.
இந்த அம்மா திட்டியிருக்கும், ஏண்டா அறிவு உனக்கு கொஞ்சம் கூட திறமையே கிடையாது, ஒரு கறி வாங்க கூட வக்கு இல்லையான்னு திட்டிருப்பாங்களா என்னமோ தெரியல. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி அந்த மனநிலையோடு நம்ம கோயிலுக்கு வரோம். நேரம், கடவுளுக்கு கொடுக்குற நேரம் நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். 8 மணி பூசை, 8 மணிக்கு உள்ளே போகிறோமா, 6 மணிக்கு பூசைன்னா 6 மணிக்கு அங்கே இருக்கணும். நம்ம போய்க்கலாம். இப்போ என்ன, நம்ம வேறு எங்கேயாவது லேட்டாக போவோமா, ட்ரெயினுக்கு லேட்டாக போவோமா, நிற்குவான் அவன், நிற்பான், என்னை ஏற்றிட்டு தான் போவான், போக முடியுமா அப்படி? பாருங்கள், இன்றைக்கி நம்ம உலகத்தினுடைய எல்லா காரியத்திலும் நம்ம அக்கறையாக இருக்கிறோம். ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம அவமானத்தின் அடையாளமாக மாறிட்டுருக்கிறோம். இதை தான் ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை சிந்திக்க அழைக்கிறார். பாருங்கள், எபேசியர் 4:24 ஆண்டவர் சொல்கிறாரு, கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள், அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட். ஒத்துக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒத்துக்காதவங்க மட்டும் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. இங்கே ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டினாலும் அதுதான். அப்போ பாருங்கள், வார்த்தை என்ன சொல்லுது பாருங்கள். எபேசியர் 4:24, கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட. நம்மளாம் எப்படி படைக்கப்பட்டிருக்கோம்? ஆமாம். இப்போ பாவங்கிற வார்த்தை அடிக்கடி நீங்கள் கோயிலில் கேட்குறீங்களா இல்லையா? பாவம்னா என்ன? நான் 2 பாவம் வச்சுருக்கிறேன் சாமி, அதை 10 வருஷமாக அதான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். நம்ம 2-3 பாவம் வச்சுக்கிறது. அந்த பாவத்தை போய் சாமியார் காதில் துப்பிட்டு வந்துட்டோம்னா மேட்ரு முடிஞ்சது. ஒருத்தர், நான் சின்ன சாமியாக முதல்ல பங்கில் உட்காந்தப்போ செவ்வாய்க்கிழமை வருவார். வந்து கதவை தட்டுவார், நான் திறப்பேன், பாவ சங்கீர்த்தனம் அப்படின்வார். வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டோலை போட்டு உட்காருவேன். பாவ சங்கீர்த்தனம் செய்வார். 2 பாவம் தான் சொல்லுவார். நான் ஒரு 10 நிமிஷம் பேசுவேன். 10 நிமிஷம் அட்வைஸ்லாம் கொடுத்துரும். அவர் 10 நிமிஷம் பேசிவிட்டு அப்புறம் ஜெபம் பண்ணுவேன். ஒரு 3 மாதமாக பார்த்தேன், இதே பாவம்தான். ஒரு நாள் நான் கேட்டேன், எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டேன். எங்கேருந்து வரீங்க? காது கேட்காது அப்படின்னாரு. இந்த மனுஷன்ட்டு 3 மாதம் இதை நீ முதல் நாளே சொல்லியிருந்தீங்கன்னா நான் பேசுகிறத நீ பாட்டி. அவர் எவ்வளோ நல்ல மனுஷன் பாருங்கள். சாமியார் இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. அந்த மனுஷனை காயப்படுத்தக்கூடாது, பேசி தொலை. அந்த மனுஷன் அப்படியே. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் பாவ அறிக்கைக்கு போயிட்டா நம்மளை தூய்மையாக்கிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். பாவ அறிக்கையில் தப்பு இல்லை, பாவ அறிக்கையை சரியாக செய்யணும், உண்மையாக செய்யணும். அந்த அருட்சாதனத்தை உண்மையான நாடு. நற்கருணையை வாங்குறீங்க, நற்கருணையை வாங்குறவங்க என்ன சொல்லி வாங்குறீங்க? நாங்கள் என்ன சொல்கிறோம்? கிறிஸ்துவின் திருவுடல் அப்படி சொல்லி தானே கொடுக்குறோம். நீங்கள் என்ன சொல்லணும்? அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. தேங்க்யூ ஃபாதர். அந்த கன்றாவியெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும், வெளியில் நாங்கள் யார்ட்டையும் சொல்கிறதில்ல. ஒரு சில பேர் மரியே வாழ்க அப்படிங்கிறான். டாய், ஒரு சில பேர் அங்கே வந்து உங்களை டிவியில் பார்க்குறேன் ஃபாதர். நாங்கள் எதையும் ரியாக்ஷன் கொடுக்கக்கூடாது. பாருங்கள், இன்றைக்கி நம்ம கிறிஸ்துவின் திருவுடல்னால் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தாரோ அதே போல் மரிக்கிறதுக்கு நீ தயாராக இருக்கிறியா? அதுக்கு நீங்கள் ஆமேன்னு சொல்லிட்டு தான் வாங்குறீங்க. பிரைஸ் தி லார்ட். நற்கருணைங்கிறது ஒரு மந்திர சக்தி உள்ள ஏதோ ஒரு உணவு இல்லைங்க. அது இயேசுவை போல மரிக்க நான் தயாராக இருக்கிறேன். என் பொருட்டு எவன் தன் வாழ்வை இழக்கிறானோ. நல்லா பாருங்களேன், வார்த்தைகள் ரொம்ப தெளிவு. என் பொருட்டு. நான் போய் திருடிட்டு என்னைய அடிக்கிறாங்க கொள்கிறாங்கன்னா அது வேற கணக்கு. நான் பாவம் செஞ்சுட்டு தண்டனைக்குரியவன் ஆகிறேன், அது வேற. ஆனால் நன்மை செய்து நீங்கள் ஆண்டவருடைய தளத்தில் தண்டனைக்குரிய பிள்ளையாக நிற்கிறீங்கன்னா நீங்கள் தான் என் பொருட்டுங்கிற வார்த்தைக்கு உரிமையாளர். அப்போ என் பொருட்டு, இயேசுவின் பொருட்டு யார் துன்பத்தை தாங்குறாங்களோ. இப்போ அருளானந்தரன் இன்னைக்கு இப்படிதர பேசுகிறோமே, இவர் என்ன வேறு ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டு அவரை வெட்டி கொண்டு போட்டாங்களா? இல்லை. ஆண்டவரை பற்றிய செய்தியை வெட்கப்படாமல் பறைசாற்றினார். அதுக்காக இவருக்கு இந்த தண்டனை. இன்றைக்கி புனிதர்களுடைய லிஸ்ட்லாம் எடுத்து வச்சு பார்த்தா ஒன்று வார்த்தையை அவங்க அறிவித்தாங்க, இல்லை வாழ்வியல், இயேசுவினுடைய வாழ்வியல் விழுமியங்களை அவங்க கடைபிடித்தாங்க. மரிய கொரட்டியம்மா, அந்த அம்மா என்ன பண்ணாங்க? நற்செய்தி அறிவிக்கும் போது வெட்டி கொள்ள இல்லை,
அவங்க வாழ்க்கையை தூய்மையாக வச்சுக்க ஆசைப்பட்டாங்க. அதனால் ஒரு எதிர்ப்பு வந்தது. அந்த எதிர்ப்பில் அவங்க தங்களை கையளிக்கிறாங்க. பார்த்தீங்களா, இந்த வாழ்வியல் ஆண்டவருடைய விழுமியங்களை வாழ்வாக்கும் போது இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு அழைப்பு. பாருங்களேன், கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட. இன்னைக்கு பாவம்ங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எடுத்து வச்சு அதனுடைய மூல மொழியை போய் பார்க்குறோம். மூல மொழி, அதனுடைய ஒரிஜினல் புதிய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டது? புதிய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டது? அது எதில் எழுதுனா, நான் பேனாவில் தான் சாமி எழுதியிருப்பாங்க. என்ன மொழி? பழைய ஏற்பாடு என்ன மொழியில் எழுதுனாங்க? இயேசுநாதர் எந்த மொழி பேசினார்? வெரி குட், வெரி குட். ஹீப்ருவை அவர் பேசின அவருடைய ஒரிஜினல் மொழி அரமாயிக். அரமாயிக் அதுக்கு ஒத்த ஒரு மொழி தான், அதனுடைய இன்னொரு பகுதி தான் வந்து ஹீப்ரு, எபிரேயம். அரமாய்க்கு லெட்டர்லாம் கிடையாது, அந்த எழுத்து வடிவங்கள் ரொம்ப இல்லை. அரமாய்க்கு இது ஹீப்ருவுக்கு இருந்துச்சு. பழைய ஏற்பாடு ஃபுல்லாக ஹீப்ருவில் தான் எழுதுனாங்க. புதிய ஏற்பாடு கிரேக்கத்தில் எழுதுனாங்க, கிரேக்க மொழியில். அப்போ அந்த கிரேக்க மொழியினுடைய மூலத்தை போய் நம்ம பார்க்கும்போது ஹமார்த்தியா அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்காங்க. என்னது? ஹமார்த்தியா. இந்த ஹமார்த்தியானா என்ன? ஹமார்த்தியா இஸ் ஈக்குவல் டு பாவம் அப்படின்னு போட்டால் தப்பு. ஹமார்த்தியாங்கிற வார்த்தைக்கு பாவங்கிற அர்த்தம் இல்லை. ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம்னா மிஸ்ஸிங் த மார்க், அடையாளத்தை இழந்து போகிறது. என்ன அடையாளம்? கடவுள் வச்ச அடையாளத்தை யார் யார் இழந்து போய் இருக்கிறோமோ அதெல்லாம் பாவ நிலைன்னு சொல்கிறோம். கடவுள் என்ன அடையாளம் வச்சார்? அவருடைய சாயல், அவருடைய உரு. தொடக்க நூலில் படிக்கிறோம், மனுஷனை படைக்கும் போது கடவுள் எப்படி படைத்தார்? மானிடரை தம் உருவில் உண்டாக்குவோம், தம் சாயலில் உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்தார்? நம்மளை படைத்தார். அப்போ அவருடைய உருவும் சாயலும் நம்மக்கிட்ட இருக்குது. அதைத்தான் இப்போ சொல்கிறேன் பாருங்களேன். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட, அதான் எபேசியர் 4:24 சொல்லுது. கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை நீங்கள் அணிந்து கொள்ளணும். இதுதான் புனிதர் செய்தார். அருளானந்தர் அவர் ஒரு மனுஷனாக இருந்து ஒரு இச்சைக்குரிய நிலையில் என் உடம்பை எப்படியாவது நான் காப்பாற்றிப்பேன்பா அப்படின்னு, உயிரை காப்பாற்றிப்பேன் அப்படின்னு ஓடலை. கடவுளுக்காக உயிரை இழந்து நான் உயிரை காப்பாற்றிப்பேன். அப்போ இந்த உலகத்தில் உயிரை காப்பாற்றிக்கிறதும் கடவுளுக்காக நம்ம உயிரை காப்பாற்றுறது வித்தியாசம். அப்போ அவங்க என்றென்றைக்கும் வாழக்கூடிய நிலைவாழ்க்குள்ள எப்போ போகிறாங்க? இந்த காரியத்தை செய்கிறாங்க. அந்த இயல்பு, உண்மையான நீதி, தூய்மை ரெண்டில் வெளிப்படணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ நான் இதை சொல்ல நீங்கள் உங்களை செக் பண்ணி பாருங்கள். உண்மையான நீதி உங்ககிட்ட இருக்குதா? உண்மையான தூய்மை இருக்குதா? இந்த நீதியும் தூய்மையும் பாருங்கள். யோவான் 5:20 சொல்லுது, இறைமகன் உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார். இது நமக்கு தெரியும். நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறோம். இவரே உண்மை கடவுள், இவரே நிலை வாழ்வு. இப்போ இந்த உண்மை கடவுளை நம்ம வாழ்க்கையில் தக்க வச்சிருக்கிறோமா? இந்த உண்மை கடவுள் எப்படி இருக்கிறாரோ அப்படி நான் இருக்க முயற்சிக்கிறேன்னா? தந்தையை பார்க்க முடியாது, அவருடைய உரு என்ன சாயல் என்ன தெரியாது. அதனால தான் என் தந்தை மகனை அனுப்பிவிட்டார். இவரை பார்த்து இவரை மாதிரி நீ மாறு, சாம்பிள் பீஸ், இயேசுவை போல நீ மாறணும். இப்போ பாருங்கள், 1 யோவான் 3:18 சொல்லுது, பிள்ளைகளே நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம். இப்போ நம்மக்கிட்ட அதுதான் வெளிப்படுதான்னு பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இந்த உண்மை தூய்மை அப்படிங்கிறது, உண்மையான நீதி தூய்மைங்கிறது என்னது? இவங்க இப்போ புனிதர் இந்த உண்மையான நீதியை கொடுத்தாரு, தூய்மையில் அவர் மரித்தார். அதனால தான் இன்றைக்கி அவர் புனிதர். தூய்மையில் எப்படி மரித்தார்? ரத்தம் சிந்தி மரித்தார். எங்கே ரத்தம் சிந்தப்படுகிறதோ அங்கே தூய்மை. இப்போ நீங்களும் நானும் தூய்மை அடைஞ்சால் தான் கடவுளை பார்க்க முடியும். பைபிள் சொல்லுது. எங்கே சொல்லுது தெரியுமா? யார் போய் கடவுளை பார்ப்பாங்க? உங்களுக்கு ஆசை இருக்குதா? கடவுளை போய் பார்க்கணுன்னு ஆசை இருக்குதா? என்ன ஆல்பர்ட் சாமியை பார்த்த உடனே ஒரு சில பேர் நல்லா இருக்கீங்களா சாமி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? சாமியை பார்க்கும்போது ஆசை வந்துச்சு. கடவுளை போய் அவர் முடி இப்படி வச்சுருப்பாரா? வெள்ளை அங்கே சாமியாரை விட வெள்ளையாக போட்டுருவாரா? நீட்டமாக போட்டிருப்பாரா? இல்லை ஷார்ட்டாக போட்டிருப்பாரா? அப்படிலாம் இயேசுவை பார்க்கணுன்னு ஆசை இருக்குதா? இல்லை சாமி, வீட்டுக்கு போய் நாகினி நந்தினி மோகினி பார்க்கறது தான் ஆசையாக இருக்குது.
நாகினி, நந்தினி, மோதினி பார்க்குறவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். நாகினி, நந்தினி, மோகினி, நாசமாக போனேன். தொலைக்காட்சியை திறந்து நம்ம வாழ்வினுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் திறந்துட்டு நிற்கிறோம். இப்போ திறந்துட்டோம், எல்லாமே போயிடுச்சு வெளியில். இல்லை பிள்ளைகள், உங்களுடைய ஆன்மாவை திறந்து பாருங்கள். நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம ஆண்டவருடைய இயல்புக்குள்ளே இருக்கிறோமா? அந்த கடவுளுடைய சாயல் என்கிட்ட இருக்குதா? அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறார். நான் தான் கேட்குறேன், எத்தனை பேர் கடவுளை போய் நேரடியாக முகமுகமாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க? கை தூக்கி சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். ஆமாம், கை தூக்குனவங்களாம் போய் சேர்ந்துருவீங்க. இப்போ இல்லைம்மா, லேட்டாக தான் போங்க. ஐயோ படுபாவி இப்போவே அனுப்பிடுவான் போல இருக்கே. மெதுவாக போகலாம். அப்போ நாங்களே லைன் கட்டி நிற்கிறாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையாக டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணி தான் உள்ளே விடுவார். இப்போ பாருங்கள், பைபிள் சொல்லுது யார் போய் கடவுளை காண்பாங்க? பைபிளில் எங்கேயாவது படித்த ஞாபகம் வருதா? மலைப்பிரசங்கத்தில், மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்தில் பேறு பெற்றோர்னு ஒரு இடம் வருது இல்லை? அதில் ஒரு இடம் வருது, கடவுளை யார் பாப்பா? விண்ணரசு. வெரி குட். 5வது அதிகாரம் எத்தனாவது வசனம்? 8, 5:8 தூய்மையான உள்ளத்தினர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அப்போ தூய்மையான உள்ளம் நமக்கு வேணும்னா என்ன செய்கிறதுங்க? உடம்பு தூய்மையாக இருக்கணும்னா குளிக்கலாம். ஆத்மா தூய்மையாக இருக்கணும்னா என்ன செய்கிறது? அதுக்கு தான் சாமி வருஷம் வேளாங்கண்ணிக்கு நான் போயிட்டு வந்துடுவேன் சாமி. அதுக்கு தான் சாமி நான் பார்த்தீங்கன்னா பெரிய வெள்ளி அன்னைக்கு காலையில் ஒரு சட்டி நிறையா கஞ்சி வச்சு எல்லாத்துக்கும் ஊற்றுவேன். தூய்மை அடைகிறது அன்றைக்கி தான் கடுந்தவம், ஃபாஸ்டிங் டே. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கஞ்சி வச்சு ஊற்றுறான் ஊருக்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபாஸ்டிங்கை தொலைச்சிட்டு நாசமாக போங்க. பாருங்கள், நமக்கு புரியல, எதை செய்கிறதுன்னு புரியல. செய்ய வேண்டியது தான், நல்கிரியைகள், உணவு கொடுக்கறது, இதெல்லாம் செய்யணும். ஆனால் எப்போ செய்யணும்? அறிவு இல்லை, ஞானம் இல்லை, புரிஞ்சு கொள்ளணும் நம்ம. அப்போது யார் கடவுளை பார்ப்பா? தூய்மையானவங்க பார்ப்பாங்க. அப்போ நான் தூய்மை அடைகிறது எப்படி? இதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கடவுளது சாயலாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய செயல்கள் உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படணும். அப்போ தூய்மையாக இருக்கிறதுனா எப்படி பாருங்கள், எல்லாம் பைபிள் எப்படி சொல்லுது. எபிரேயர் 9:22 உண்மையில் திருச்சட்டத்தின்படி ஏறக்குறைய எல்லாமே இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படுகின்றன. எல்லாமே இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படுகின்றன. இரத்தம் சிந்துதலின்றி பாவ மன்னிப்பு இல்லை. சரிங்களா? இரத்தம் சிந்துதலின்றி பாவ மன்னிப்பு இல்லை. எபிரேயர் 10:20 சொல்லுது, ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார், இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. இந்த வழியாகத்தான் அருளானந்தர் போனார், இந்த வழியாகத்தான் திருத்தூதர்கள்லாம் போனாங்க. இவங்க எல்லாம் தலை வெட்டப்பட்டு குத்தப்பட்டு தோல் உரிக்கப்பட்டு இறந்து போனாங்க. இவங்கெல்லாம் வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழியே போனாங்க. எபிரேயர் 12:4 சொல்லுது, பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. அப்போ ரத்தம் சிந்துகிற அளவுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ ரத்தம் சிந்துதல்னா என்ன? நாம் இப்படி போய் டெய்லி போய் 10 சொட்டு ரத்தத்தை அப்படியே கொடுக்குறதா? இல்லை ரத்த தானம் செய்ய சொல்கிறாங்களே, அப்போ போய் ரத்தம் கொடுத்துட்டு நானும் ரத்தம் கொடுத்தேன் மோட்சத்துக்கு போயிடுவேன்னு சொல்கிறதா? இல்லை. நாங்கள் ஒரு முறை ரத்தம் அருங்குடையில் கொடுத்துட்டு இருக்கப்போ ஒரு அம்மா வேகமாக வந்தாங்க ரத்தம் கொடுக்குறேன்னு. அந்த ரத்தம் எடுக்கிறவர் இப்படி பார்த்தாரு, பார்த்துட்டு வேணாம்மா போமா அப்படின்னாச்சு. அந்த அம்மா பார்த்தோன்னே அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் பெரிய உடம்பு, மூஞ்செல்லாம் ஊதி போயிருக்கு. அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னே மூஞ்சை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அம்மா ஓரமாக உட்காந்து ஒரே அல்வை, நான் ரத்தம் கொடுக்கலான்னு வந்தேன், ஆண்டவர் என் ரத்தத்தை நிராகரிச்சிட்டார். இப்போ நம்ம நிறைய பேர் ரத்தமே கொடுக்க முடியாது. சுகர் இருக்கிறவங்க, மாத்திரை போடுறவங்க, ப்ரெஷர் இருக்கிறவங்க யாரும் ரத்தம் கொடுக்க முடியாது. நீ இப்போ கொடுக்குறேன்னு போனாலும் வாங்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு, நீ எப்படிப்பட்ட ரத்தமாக இருந்தாலும் நான் வாங்கிப்பேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ரத்தம் சிந்தணும். அப்போனா ரத்தம் சிந்துறதுனா என்ன? அருளானந்தர் போல் நம்மளால் யாரும் நம்மளை கொல்லலாம் மாட்டாங்க. ஆனால் இப்போது நன்மைகள் செய்து நீங்கள் என்ன செய்யணும்? ரத்தம் சிந்துதல். ஆண்டவருக்கு சாட்சியாய் மாறுகிற ரத்தம் சிந்துதல். கலாத்தியர் 5:22 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? தூயாவியின் கனிகள் என்னென்ன? அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, கனிவு, நன்னயம், தன்னடக்கம்,
நம்பிக்கை, அமைதி ஆகிய கனிகள் உங்ககிட்டேருந்து வெளியில் போகும்போது ரத்தம் சிந்துற நீ. அன்பு செய்ய முடியாத ஒருத்தரை போய் அன்பு செய்யணுங்க, அப்போ என்ன செய்கிறீங்க? ரத்தம் சிந்துறீங்க. செய்ய முடியாத ஒரு வேலையை செய்ய தேவையில்லை, ஆனால் நம்ம செய்கிறோம். இப்போ நான் இங்கே நிற்கணும்னு எனக்கு தேவை இருக்குதா? சொல்லுங்கள் பார்ப்போம். நான் இந்த பங்கில் நின்று பிரசங்கம் வைக்கணும்னு தேவை இருக்கா? எனக்கு தேவையில்லை. எனக்கு ஒரு பிஷப் ஒரு பங்கு கொடுத்துருக்கிறாரு, அதில் எனக்கு காலையில் ஒரு பூசை, அரை மணி நேரம் பூசை, கூட்டம் அப்படி தான் கூட்டம். காலையில் வருவாங்க ஒரு பூசைக்கு 7 பேர். நான் எண்ணி பார்த்தேன், 30 தான் தேறிச்சு. நம்ம பங்கு தேவலாம் போல இருக்கேன் அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. 7 பேர் சின்ன பங்கு தான். டெய்லி மாதத்துக்கு அப்படி தான் வரும். ஞாயிற்றுக்கிழமைக்கு நல்லா வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை நல்லா கூட்டம் இப்போ சொல்லி நல்லா வராங்க. அப்போ பாருங்கள், என்னுடைய பொறுப்பு அரை மணி நேரம் பூசை. அதுக்கப்புறமேட்டு நானும் ரத்னக்கால் போட்டுக்கிட்டு நாகினி நந்தினி மோகினி தான். அதே வார்த்தை தான், நாசமாக போன நீ படுத்திருந்தா. நான் தான் படுக்கலையே. இப்போ இந்த சாமியார் ஆல்பர்ட் சாமியை கூப்பிடணும்னு அவருக்கு என்ன இருக்குது? நீங்கள் ஆல்பர்ட் சாமி கூப்பிட்டா தான் நாங்களாம் கோயிலுக்கு வருவோம் அப்படி சொன்னீங்களா? இல்லை. இவருக்கு ஆல்பர்ட் நம்ம நண்பர் ஒன்று, அவரை கூப்பிட்டா நல்ல வார்த்தை சொல்லுவார். நம்ம சொல்லி தான் கேட்க மாட்டேங்கிறாங்க, அவர்கிட்ட சொல்லியாவது கேட்கட்டும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அவர் கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. இப்போ அவருக்கு இந்த முயற்சி தேவையா? தேவையில்லை. நம்மளை கவனித்து சோறு போட்டு அவர் வந்தியா, நான் பூசை வைப்பேன் வந்தினா வா. ஒரு ஃபாதர்கிட்ட சொல்லும்போது, இப்போலாம் மக்களே வரமாட்டேங்கிறாங்க, எல்லோரும் இப்படி போகிறாங்க அப்படின்னு. ஏயா நீ வேற புலம்பிக்கிட்டே இருக்க, வரவனுக்கு பூசை வச்சுட்டு போய, இப்படி இருக்கிறாங்கல்ல. அப்போ பாருங்கள், ரத்தம் சிந்துறதுனா என்ன? இதுதான் ரத்தம் சிந்துறது. இப்போ இந்த மக்கள் இவ்வளோ தான் வராங்க, அவ்வளோ பேர் தான். அவங்களுக்கு நல்லது செய்வோமே, நன்மையை கொடுப்போமே. அப்போ அன்பு உள்ளத்திலிருந்து வெளிப்படணும் இல்லைங்களா? உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடு, அப்பொழுது உனக்கு அனைத்தும் தூய்மையாக இருக்கும். பைபிள் சொல்லுது, ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. லூக்கா நற்செய்தி 11:41. பைபிள் வச்சுருக்கிறவங்க வாசிங்க. பைபிள் வச்சுருக்கிறவங்க எல்லாம் மூடி வச்சுட்டாங்க. மழை தூருது சாமி, பைபிள் நனைஞ்சி. இறை வார்த்தை அழிஞ்சிடப்படாது. இறை வார்த்தை ஒரு நாள் அழியாது. சில பேர் பைபிள் எடுத்துகிட்டு வந்தால் எங்கே பைபிள் காற்றுல கரைஞ்சிருமோன்னு வீட்டில் வச்சுட்டு வராங்க. பைபிளை தூக்கணும். இறை வார்த்தையை தூக்குறவன் இயேசுவை தூக்குறான். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை இப்போ அவ்வளோ பெரிய இயேசு வந்தால் அவனால் தூக்க முடியாது. அதனால தான் இயேசு பைபிளை கையில் கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு உண்மையாக இயேசுவின் மீது அன்பு இருந்ததுன்னா உன் கையில் பைபிளை தூக்கிக்கிட்டு நீங்கள் கோயிலுக்கு வருவீங்க. எங்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை அந்தோனியார் அப்படி தான் தூக்குனார். அருளானந்தர் சிலுவையை தூக்குனார், வார்த்தையை தூக்குனாங்க. வார்த்தைக்கு வெட்கப்படாதபடி அவங்க நடந்துக்கிட்டாங்க. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நாம் ரத்தம் சிந்துறதுனா என்னங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம ரத்தம் சிந்துறதுனா, எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா நான் ரத்தம் சிந்தாமல் போக மாட்டேன். வாய்ப்பு கிடைச்சா முதல்ல ஓடுறது நம்மளாக தான் இருப்போம். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்பை முதல்ல பயன்படுத்துவோமே. கையை பிடிச்சிங்களா இல்லையா? கல்யாணத்தன்னைக்கு கையை பிடிச்சிங்களா? எல்லாம் என்னையே முறைக்கிறாங்க, இவன் கையை நம்ம எப்போ பிடிக்கிறோம்? ஒரு அம்மா அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்துச்சு, ஏங்க இவர் தான் தாலி கட்டி விட்டார், இவர் தான் எனக்கு தாலி கட்டி விட்டார், புருஷன்டே சொல்லுது. அவனை கூப்பிட்டேன், அறிவு கட்டவன் வாழ. ஊர் உலகம் என்ன நினைக்கும்? உன் பொண்டாட்டி தான் புரியாத மொழியில் பேசுது, நீ தலையாட்டுற. யாரா கட்டினா அப்படின்னு. நான் தான் கட்டினேன். அப்புறம் சொல்லு, நான் தாண்டி கட்டினேன் உனக்கு அப்படி சொல்லு அப்படின்னு. இப்போ பாருங்கள், அதனால் இன்றைக்கி நம்ம மக்கள் உண்மை புரியாமல் அலையிறாங்க இல்லையா? அதனால் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் சரியானதை சரியான விதத்தில் புரிந்து செயல்படணும். இன்றைக்கி கல்யாணத்தன்னைக்கு கையை பிடிச்சிங்களா? வீட்டுக்கார கையை. என் சாமி அந்த கஷ்டத்தெல்லாம் ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் முறைக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது, எனக்கே ஆழ்வ வருது. கையை பிடிச்சி என்ன சொன்னீங்க? நிறைய பேருக்கு சிரிப்பாக வருது. வாழ்க்கையே சிரிப்பாச்சு சாமி. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து வாழ்நாளெல்லாம் உங்களை மதிக்கவும். பார்த்தீங்களா, நிறைய பேர் பெயிலாக போயிடுவீங்க இந்த ஜெபத்தை கேட்டால். இந்த ஜெபத்தை மறக்கக்கூடாது. டெய்லி கண்ணாடிக்கு முன்னாடி நின்று சொல்லி பாருங்கள். கணவருக்கு முன்னாடி மனைவிக்கு முன்னாடி நின்று சொல்லுங்கள். இப்போ ரத்தம் சிந்துறதுன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கணும், கை பிடிச்சதுலேருந்து ஆரம்பிக்கணும். கையை பிடிக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு, அப்புறம் தூரத்தில் தான் பார்த்தோம்.
எல்லாம் கூட்டமாக வந்தாங்க, டிப்டாப்பாக வந்தாங்க, சென்ட்டு போட்டுட்டு வந்தாங்க, கையில் தட்டோடு வந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் இல்லை. பக்கத்தில் வந்து பார்க்கும்போது இந்த கன்றாவியாவா நம்ம இப்படி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஐயோ வேறு சாய்ஸ் போயிருக்கலாமே. ஒரு அம்மா வந்து சொன்னிச்சு, எனக்கு 2 பேரும் பொண்ணு பார்க்க வந்தாங்க சாமி, ஒருத்தர் முதல்ல கற்பாக இருக்கான்னு வேணான்னு சொல்லிவிட்டேன், ஒருத்தன் சவப்பாட்டு தான் சாமி, நல்லா ஆள் வெடன்னு நல்லா கோட்டு சுட்டெல்லாம் போட்டுட்டு வந்து கல்யாணத்தில் இப்படி தான் நின்றுச்சு. கடவுள் இனி ஆசீர்வச்சிருக்கான்னு நினச்சி 3ஆவது நாள் சாமி காலை மடக்கி நடந்து வரான் சாமி. அதான் தூரத்தில் பார்க்கும்போதும் நல்லா இருந்துச்சு. சவப்பாக இருக்கார், வெடன்னு இருக்கார், கோட்டு ஷர்ட் போட்டு வராரு. அப்படியே எல்லாம் மாறி மாறி கொஞ்சம் பக்கத்தில் வரும்போது தான் இந்த கன்றாவியாவா நம்ம சூஸ் பண்ணோம். தொடக்க நூல் 2வது அதிகாரத்தில் அருமையான ஒரு வசனம் வருது. கடவுள் எல்லாத்தையும் படைத்தார், படைச்சிட்டு உத்து நோக்கினாரா, எல்லாம் நிறைவு எழுதியிருந்தன. இப்போ யாராவது சொல்ல முடியுமா, ஹஸ்பண்டை பார்த்து மனைவியை பார்த்து 100% நிறைவு என் புருஷன், என் பொண்டாட்டி 100%, அக்குமாருக்கு தங்கம், அக்குமாருக்கு நெய்யா, ஏதோ ஒன்று பர்ஃபெக்ட் சொல்ல முடியுமா? இப்படி கேட்டால் சொல்ல மாட்டீங்க. இப்போ கடவுள் வந்து உங்களுக்கு வரம் தரேன் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் அடுத்த ஜென்மத்துலேயும், ஜென்மம் இல்லை அப்படி வச்சுப்போம், அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் இதே புருஷன் தான் வேணும், இதே பொண்டாட்டி தான் வேணும் கேட்டு வாங்கிப்பீங்க? கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். அப்பா முன்னாடி உட்காந்து பயந்து தூக்குறாரு. வீட்டில் போய் சண்டை போடுவாங்க சாமி. ஒரு அம்மா தூக்குனா மூஞ்செல்லாம் ஒரே பயம். கேட்டேன், ஏக்கா பயந்துக்கிட்டே தூங்கினேன். ஆன் சாமி, நீ வேறு நேர கட்டலத்தை கேட்டு விட்ட, அவன் வேறு பக்கத்துலேயே உட்காந்துருக்கான், வீட்டில் வந்து அடிப்பான் சாமி. சாமியார் கேட்டான்ல, யாரடி நினச்சிக்கிட்டு உட்காந்துருந்தேன் அப்படி கேட்பான் சாமி. அதனால நான், ஆண்டவரே என்னை கணக்கில் சேர்க்காதப்பா. பயந்து தூக்கியிருக்கலாம், இல்லைன்னாக்க இந்த மாதிரி ஒரு இளிச்சவாய வாழ்க்கையில் இனிமேல் கிடைக்கவா போகிறான் அப்படி தூக்கியிருக்கலாம். பாருங்கள், பைபிள் சொல்கிறது. நீங்கள் நிறைய பேர் கை தூக்கலை, ஒரு அக்கா கையை தலையை ஆட்டிட்டாங்க இங்கே. அவங்க நினச்சிக்கிறாங்க நம்ம பார்க்கல, அவங்க நான் தூக்க மாட்டேன். ஏன்னா உண்மை அதுதான், நீங்கள் நிறைய பேர் கை தூக்கலை, ஏன்னா அதுதான் உண்மை. கடவுள் இங்கே தான் நமக்கு வார்த்தையினுடைய வல்லமையை நிறைவாக்க உனக்கு வாய்ப்பு தராரு. வார்த்தையை நிறைவு செய்யணும். வார்த்தை உயிர் உள்ளது. எப்படி உயிர் உள்ளது? அது நான் என்கிட்ட வந்து செயலாற்றும் போது அப்போது கடவுள் என்ன சொல்கிறாரு? நிறைவுன்னு சொல்கிறாரு. இந்த கேண்டில் நிறைவு, இந்த மைக்கு நிறைவு, இந்த ஃபேன் நிறைவு. ஆனால் நம்ம பார்க்குற நபர் நிறைவு இல்லை. அப்போ கடவுள் சொல்கிறாரு, அந்த நிறைவில்லாத நிலையை நீ நிறைவாக்கணும். அதுதான் லூசிங், இழப்பது. அவங்க பர்ஃபெக்டாக இருந்தால் நானும் பர்ஃபெக்டாக இருப்பேன். இல்லை, நம்மளாம் இம்பர்ஃபெக்ட், நம்மளாம் பர்ஃபெக்ட் இல்லை. நம்மளை பர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு தான் பர்ஃபெக்டான கடவுள் இம்பர்ஃபெக்டாக மாறி வந்தார். பிரைஸ் எல்லாம் புரிஞ்சுதா? பாவம்னு சொன்னால் புரியாதேன்னு தான் இம்பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட்னு சொல்கிறேன். நம்மளாம் பாவ நிலையில் கடந்தோம். நம்மளை காப்பாற்றுறதுக்கு பாவமே தெரியாத, என்னன்னு தெரியாத பரிசுத்தர் பாவ நிலை ஏற்று அவர் நம்மை மீட்பதற்காக, நம்மளை பரிசுத்தமாக்குவதற்காக பாவ நிலை ஏற்றார். இப்போ அதே மாதிரி தான் நீ செயல்படுன்னு சொல்கிறார். அப்போ கணவன் குறையோடு இருக்கிறாரு, நீ பர்ஃபெக்ட்னு சொன்னீன்னா நீ கொடு. மனைவி நீ கொடு கணவனுக்கு. அப்போ அந்த இடத்துல தான் இந்த இறைவார்த்தை நிறைவடையுதுங்க. இந்த இறைவார்த்தையை நிறைவு செய்கிறது யார்? நீங்களும் நானும் தான். ஆண்டவர் என்னை நிறைவு செய்ய சொல்லியிருக்கிறார். ஓடு, என் பொருட்டு எவன் ஒருவன் தன் வாழ்வை இழக்கிறானோ அவன் தன் வாழ்வை ஆதாயமாக்கிக்கிறான். இப்போ நான் என்ன செய்கிறேன்? அவர் பொருட்டு என் வாழ்வை இழக்க தான் இங்கே வந்து நிற்கிறேன். என் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி நான் உட்காந்துருந்தேன்னா எனக்கு சுகம். வாக்கிங் போயிட்டு நல்லா உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிட்டு நிம்மதியாக இருக்கலாம். எல்லாம் தாறுமாறாக ஓடிக்கிட்டு இருக்கு. உள்ள போகிற இடத்துலலாம் போடுறதெல்லாம் திங்கிறோம். என்ன பண்ணுறது? அன்பாக கொடுக்குறாங்க, சாப்பிட்றோம். என் பொருட்டு ஆண்டவருக்காக எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? இழந்து போகிறோம். அதுதான் இன்றைக்கி சாட்சிய அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. நிறைவு அப்படிங்கிற வார்த்தை உன் கையில் தான் இருக்குது. உன் வாழ்க்கைக்கான நிறைவு வேற எங்கேயும் இல்லை. உனக்கு முன்னாடி இருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள். அப்போ நான் குடும்பத்தில் இழக்கணுங்க. ரத்தம் சிந்துதல் இதுதான். அப்போ என்னத்தை கொடுக்கணும்? அன்பை கொடு. அதை தான் கலாத்தியர் 5:22 ஆண்டவருடைய வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கனிகள், தூய ஆவியின் கனிகள். மரம் கனி கொடுக்குது பார்த்தீங்களா? மாமரம், அந்த மாமரம்லாம் கனி கொடுக்குது. என்னைக்காவது இந்த மாமரம் அதனுடைய பழத்தை பிடுங்கி அதுவே தின்றுருக்கா?
கொய்யா மரம் கொய்யா பழத்தை பிடிங்க, அதுவே திங்கிதா? திங்கவே திங்காது. என்ன நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா திங்கிற மாதிரி? எல்லாம் முழிக்கிறத பார்த்தா பார்த்துருப்பீங்க போல இருக்கும். மரம் கனி அது திங்கிறது இல்லை, அது மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு அடுத்த வருஷம் அதை விட அதிகமாக காய்க்குது. அதனால தான் அதுக்கு பேர் கனிகள்னு வச்சுருக்கிறாங்க, தூய ஆவியின் கனிகள். அந்த கனி உங்ககிட்ட கொடுக்கப்பட்டாச்சு, உள்ளுக்குள்ளே இருக்குது, ஆல்ரெடி இன்பில்ட்டு, உள்ளுக்குள்ளே வச்சாச்சு, கடவுள் வச்சுட்டார். என்னென்ன எதை வச்சிருக்கிறாரு? படிப்பு, அறிவு, பட்டம், அதிகாரம், பெருமை, அதெல்லாம் வச்சுருக்காரா? அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டது. ஆண்டவர் வச்சது அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, கனிவு, நன்னயம், தன்னடக்கம், நம்பிக்கை, அமைதி ஆகிய 9 கொடைகள் ஆண்டவர் கனிகளை கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டார். இப்போ இந்த கனிகளை எடுத்து நீங்கள் என்ன செய்யணும்? அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் ரத்தம் சிந்துறதுக்கான அடிப்படை. இப்போ இதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய அன்பு செயலில் வெளிப்படணும்னா எப்படி வெளிப்படணும்? உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படணும். இப்போ தூய்மையில் எப்படி வெளிப்படுறது? நீங்கள் போய் அன்பு செய்ய முடியாத ஒருத்தர் அன்பு செய்யும்போது அங்கே காயங்கள் தான். நாய் இந்த இதெல்லாம் வளர்க்குறாங்கள்ல, நாயெல்லாம் வந்து வளர்ப்பாங்க, நாயெல்லாம் வந்து பராமரிக்கிறவங்க அந்த நாயை பிடிக்க போகும்போது அந்த நாய் கடிக்குது. அந்த நாயை அவங்க என்ன செய்கிறாங்க? அதை ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த நாயை அன்பு செய்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு தெரியும் நாயின்னா கடிக்கும். நமக்கு தெரியணும் இந்த மனுஷர் பாவ நிலையில் இருக்கிறாரு, இவர் போனால் இப்படி தான் பேசுவார். அப்போ நீ என்னவா போகணும்? நீங்களும் ஓனாய் மாதிரி மாறிடக்கூடாது. ஆண்டவர் நம்மளை எப்படி அனுப்புகிறாரு? சீடர்களை அனுப்புகிறார். எப்படி அனுப்புகிறாரு? சீடர்களை இருவராக அனுப்புகிறாரு. வெளியில் அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புனார்? ஓநாய்களிடையே உன்னை எப்படி அனுப்புகிறேன்? ஆட்டுக்குட்டியை போல் அனுப்புகிறேன். சிலுவையில் கூட இயேசு சாமி ஆட்டுக்குட்டியாக தான் இருந்தார். சிலுவையில் கூட இவர்களை மன்னியும்னு சொன்னார். அவர் அந்த இடத்துல, ஆண்டவர் என்னை அடித்து தூக்கிட்டாங்கப்பா, இவங்கள விடாதீங்கப்பா, அவங்களாம் ஆளெல்லாம் மூஞ்சில் போட்டா பிடிச்சி வச்சிருப்பா. ஆண்டவர் இப்படி ஜெபம் பண்ணாரா? ஒரு பய தப்பிக்கக்கூடாது தந்தையே சொல்லியிருப்பாரா? இல்லை, ஆட்டுக்குட்டியாக இருந்தார். அதே ஆட்டுக்குட்டியை நீங்கள் தீமைக்குள்ளே போகிற, தீமையை பார்க்குற போது, தீயவனை பார்க்குற போது நீ வரிஞ்சு கட்டிக்கிட்டு நீ ஓனாயா மாதிரி, ஏய் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன்னு பார்க்குறேன், இல்லாட்டினா உன்னை தொலைச்சி கட்டிவிடுவேன், நீ ஓனாயா மாறினா நீ இயேசுவை சார்ந்தவன் அல்ல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை இப்படிப்பட்ட இரத்த சாட்சியத்துக்கு அழைக்கிறார். பிள்ளைகளே, அன்பு செய்ய முடியாதவரை அன்பு செய்கிற போது ரத்தம் வடியும் உள்ள. செய்ய பொறுமை வைக்க முடியாத இடத்துல நீங்கள் பொறுமையை வைக்கிற போது, இரக்கத்தை வைக்க முடியாத இடத்துல இரக்கத்தை வைக்கிற போது அங்கே ரத்தம் வடியும். வீட்டில் இருக்கிறவங்களை அன்பு செய்கிற போது, செய்ய முடியல, அவங்க நம்மளை பற்றி அவமானமாக பேசியிருக்காங்க, ஆனால் அதை தாண்டி அவர்களை நீங்கள் அன்பு செய்ய முயற்சிக்கிற போது அங்கே ரத்தம் வடியும். மாமியார் அன்பு செய்கிறது, மருமகள் அன்பு செய்கிறதெல்லாம் ரத்தம் வடியும். வடியுதா? பிரைஸ் தி லார்ட். யோசிச்சு பாருங்க, எங்கே ரத்தம் வடியுதோ, யாரை பார்த்தா கோபம் கொப்பளிக்குதோ அங்கே என்ன வரணும்? கனிகள் வேலை செய்யணும். அதுதான் ஆண்டவர், அதுதான் ஆண்டவருடைய சாயல். அந்த சாயலை தான் உனக்குள்ளே வச்சாரு. அந்த சாயல் இல்லை அப்படின்னா நீ பாவத்தில் கிடக்கிற. இந்த சாயலை எடுத்துக்கொண்டு நீ ஆண்டவர்கிட்ட போக முடியாது. ஏன்னா அவர் கொடுத்த சாயலை நீ எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் சொல்லுவார், இது நான் கொடுத்த பொருள் இல்லை. அதான் சொல்லுவார், நான் உனக்கு தாளந்தை கொடுத்தேன், அதுதான் இதயம், அதுதான் ஆத்மா. இந்த ஆத்மா இந்த கனிகளால் அழகு செய்யப்பட்டிருக்கணும். இந்த ஆத்மாவை நீங்கள் இன்னும் அதிகமான கொடைகளால் கிருபைகளால் நிரப்பி இருக்கணும். அதை விட்டுட்டு அதை நீங்கள் கீழே போட்டு நீங்கள் கொடுத்தது கொஞ்சம் தான், அதை நான் வச்சுக்கிறேன் ஓரமா அப்படின்னு நீ திருப்பி அதை மட்டும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், என் தாளந்தை நீ புதைத்து வைத்தது பாவம். உனக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறோனோ அவ்வளோ நீ செய்ய. உன்கிட்ட என்ன குவாலிட்டி இருக்குதோ அதை கொடு. இன்றைக்கி வெறுப்புணர்வினுடைய அந்த ஆற்றல் இன்றைக்கி உலகத்தில் பரவிக்கிட்டே இருக்குது. நமக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். வெறுப்புணர்வு, மதத்தால் வெறுப்புணர்வு, அரசியலால் வெறுப்புணர்வு, எல்லாருமே அப்படி இருக்கிறாங்கன்ட்டு நீயும் நான் என்ன செய்ய முடியாது, அப்படி இருக்க முடியாது. இன்றைக்கி நாம் வித்தியாசமாக ஓடணும். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். குடும்பங்களுக்குள்ளே முதல்ல நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்பா அம்மாவை அன்பு செய்ய முடியுதா? வெளியில் ஆயிரமாக சம்பாதிக்கிறான். ஒரு அம்மா வந்து அழுகுறாங்க, என் பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கப்போ நல்லா இருந்தான் ஃபாதர், நல்லா சொல்கிறதெல்லாம் கேட்டான், அம்மான்னா சம்பாதிக்க ஆரம்பித்தான் ஃபாதர், இப்போ சொல்கிறான் நான் போடுறதை தின்னுட்டு ஓரமாக உட்காரு அப்படிங்கிறான்.
அந்த சோத்தை சாப்பிடும்போது எனக்கு அப்படியே ஏதோ வேறு எதையோ திங்கிற மாதிரி இருக்குது ஃபாதர். ஒரு தாயுடைய வேதனை. இன்றைக்கி பிள்ளைகள் பணம் பேராசை கண்ணை மறைக்குது. தாயோடைய அன்பு கட்டளை சொல்லுது, தாய் தந்தையை மதித்து நட. நீ 1 லட்ச ரூபா சம்பாரிச்சின்னா தாயை நாய் மாதிரி நடத்தணும்னு இருக்குதா? இல்லையே. அதுக்கு தான் முன்னாடியே நான் சொன்னேன், ஏதோ இதெல்லாம் ஏமாற்றுவருடைய அடையாளங்கள். இவர்களெல்லாம் ஏமாற்றிட்டு கோயிலில் நம்ம அடிப்போம், வானமும் பூமியும் படைத்தவராம். அன்பியத்தில் கிங்குங்க. ஒரு மகளை நான் பெங்களூரில் பார்த்தேன். பெங்களூரில் அந்த மகள் அழுதுச்சு. 2 குட்டி பயல்கள் நிற்கிறாங்க கீழே. என் புருஷனை கட்டிக்கிட்டு திருச்சிக்கு தான் சாமி வந்தேன். என் புருஷன் திருச்சி. அங்கே என்ன பண்ணிட்டாங்க, என் புருஷன் வேறு ஒருத்தையோடு போயிட்டான். எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணவே இல்லை. நான் இப்போ என் ஊருக்கே வேண்டேன். எனக்கு தாய் தந்தை இல்லை, நான் அனாதை. இந்த ஊரில் தான் வளர்ந்தேன். எல்லோரும் இறந்துட்டாங்க. இந்த ஊரில் எனக்கு சொல்லிக்க சொந்தம்னு யாருமே இல்லை. தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அதனால் அவங்க தாங்குறாங்க. இங்கே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஏமா அவங்க கூட மாமியார் எங்கள் வீட்டில் யார்? என் மாமியார் தான் அன்பிய தலைவி, அன்பியத்தில் தலைவி. என்ன பிரயோஜனம் தேவை பிள்ளைகளே? அதனால் அன்பியத்தில் இருக்கிறவங்கள நான் குறை சொல்லலை. பாருங்கள், நம்ம ஆலயத்தில் பங்கெடுக்கிறோன்னு சொல்கிறோமே, அதுக்காக நீங்கள் பங்கெடுக்கிறவங்க தயவுசெய்து பின் வாங்கிடாதீங்க, பர்ஃபெக்ட் ஆக்குங்க. சில பேர் ஆமாப்பா நம்ம பாவப்பட்ட ஜென்மமாக இருக்கும், நாம் போய் அதெல்லாம் செய்யப்படாது, இந்த சாமி எல்லாத்தையும் பிடி. அதுக்காக நம்ம சொல்லலை, மேக் இட் பர்ஃபெக்ட். யோசிச்சு பாருங்களேன். இந்த சுருவத்தை மட்டும் இழுத்துட்டு போகிறது நம்மளுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. வாழ்வியல் தளத்தில் நம்ம ஒரு குடும்பமாக வளம் வரணுங்க. உங்கள் குடும்பம் இணைஞ்சி இருக்குதுன்னா 10 குடும்பம் பார்ப்பாங்க. திருவிழான்னா கூடிடுறாங்கய்யா. திருவிழான்னா அருமையாக அந்த குடும்பம் கூடி வருது. ஒரு விசேஷம்னா இந்த பிள்ளைகள் கூடி ஜெபிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மற்றவங்க சொல்லுகிறபடி நம்ம வாழ்கிறோன்னா அதுதானே சாட்சிய வாழ்க்கை. யோசிச்சு பாருங்கள். உங்கள் தெருவில் ஓரத்தில் யாராவது இருப்பாங்க, இந்த கோயில் பக்கமே வராதவங்க, அந்த சேர்லாம் காலியாக கிடக்க, அவங்களாம் யார்? உங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க, நீங்கள் தேடி போகணும். உன் தெரு ஓரத்தில் ஆண்டவர் சொன்னார், உலகின் கடை எல்லை வரைக்கும் போங்கன்னாரு. நீ கடை எல்லைக்கெல்லாம் போக வேண்டாம், உன் தெருவில் இருக்கிற ஓரமான வீட்டுக்கு போ. அங்கே யாராவது ஒருத்தர் கோயிலுக்கு வராமல் இருப்பாங்க, கிறிஸ்தவருங்கிற படத்தை மட்டும் வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் உள்ளே போகணும். உள்ளே போய் அவமானப்படுத்துவாங்க. அவங்களுக்கு நீ அந்த அவங்க இருளில் இருக்கிறாங்க, நீங்கள் வெளிச்சத்தை கொடுங்க. முதல்ல போங்க. சும்மா போய் இந்த பார் வேதத்தில் சொல்லியிருக்கு, நீ கோயிலுக்கு வரல, ஆண்டவரை தேடலைன்னா நாசமாக போவேன். சபிக்க வேண்டாம். முதல்ல போய் அன்பை கொடுங்க, இரக்கத்தை கொடுங்க. என்னையா நல்லா இருக்கியா? பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கா? என்ன ஒரு மாதிரியாக இருக்கிற? சாப்பிட்டியாயா? ஏதாவது அரிசி ஏதாவது கொடுத்து விட்றையா? ஒரு தடவை ஒரு அன்பை கொடுங்க. அவங்களுக்கு ஏதோ ஒன்று குறையாக இருக்கும், பிள்ளைங்க இருப்பாங்க, இந்த 2 பிஸ்கட் பாயிட்டு வந்தேன் அந்த குடியை. 2வது தடவை போய் இப்படி பாருங்கள், 3வது தடவை பாருங்கள், 4வது தடவை அந்த பொண்ணு அழுவும். என் வாழ்க்கையே நாசமாக போச்சுக்கா, மனுஷனை நம்பி என் ஊரெல்லாம் விட்டுட்டு வந்தேன், எல்லாம் போச்சு, ஓடிட்டாங்க்கா. சொல்ல முடியாது வெளியில். எவ்வளோ பாரத்தோடு அவர்கள் நிற்பாங்க தெரியுமா? நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு அவன்லாம் ஏறக்கூடாது கோயிலில், சட்டத்திட்டங்கள் எல்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம். சட்டத்தை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். சட்டத்தை கடந்து மனிதத்தை அன்பு செய்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பவுலடியார் சட்டத்தை தூக்கிக்கிட்டு தான் ஓடினார். ஒரு நாள் உணர்ந்துட்டார், இயேசு சட்டத்தை கடந்த அன்பு. அந்த இயேசுவை போல இருக்கத்தான் கடவுள் நம்மளை கூப்பிட்டுருக்கிறார். தேவ பிள்ளைகளை, நிறைய விஷயம் இருக்கிறது. நீங்கள் இழந்த அடையாளத்தை மீட்டெடுக்கணும். ஹமார்த்தியா வார்த்தையை மறந்துடாதீங்க. ஆண்டவர் நமக்கு உடலில் வெறும் விருத்த சேதனத்துக்கு ஒப்பான அடையாளங்கள் நம்மளை கோயிலில் சுற்றி இருக்குது. வேண்டான்னு சொல்லலை, அதெல்லாம் வேணும். இந்த சப்பரம் தூக்குறது, கொடி ஏற்றுறது, லைட்டு போடுறது, பேண்டு வாசிக்கிறது, இதெல்லாம் இருக்கணும். மகிழ்ச்சிக்கான அடையாளம். நானும் திருவிழா கொண்டாடும் போது எல்லாம் வச்சோம். ஆனால் அதை கடந்து ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும். அதுதான் என்னது? உண்மையான விருத்த சேதனத்துக்கு அடையாளம். பைபிள் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்வோர் விருத்த சேதனம் செய்து கொண்டாலும் செய்து கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கு எப்பயனும் இல்லை, அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றியமையாதது. பார்த்தீங்களா? இன்றைக்கி விருத்த சேதனங்கிற அடையாளம் இல்லை, அதற்கு ஒப்பான அடையாளங்கள் இன்றைக்கி இருக்குது. நம்மளுடைய ஆலயத்தை சுற்றி கோயிலில் கொடியேற்றுறதுலேருந்து, ஒரு ஊரில் கொடியேற்றுற திருவிழாவுக்கு கொடியேற்றுறாங்க. நான் தான் ஏற்றுறேன், பங்கு சாமியார் ஏற்றணும்ல, ஏற்றிக்கிட்டே இருக்கிறேன். மேலே போயிடுச்சு கொடி, ஒருத்தன் அங்கிட்டு இழுக்கிறான் கீழே. நான் விடலை, இறுக்கி பிடிச்சிட்டேன். ஏன்னா பின்னாடி எல்லாம் ஒரே வாடை, நிற்கவே முடியல. திருவிழா மகிழ்ச்சியாக
அப்போ தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நம்மளும் கொஞ்சம் ஊற்றிட்டு வந்திருந்தா இந்த வாடை நமக்கு தெரியாது. நம்ம தனியாக வந்து நிற்கிறதுனால தான் இப்படியெல்லாம் வாடை அடிக்குது. எல்லாம் புஷ்டு. எவனோ இழுக்கிறான் கொடியை கீழே, நான் விடலை, இறுக்கி பிடிச்சிட்டு நிற்கிறேன். ஒருத்தர் பின்னாடி ஒரு பெரிய வார்த்தை, கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டுறான், எவனோ கொடியை இழுத்து பிடிச்சிருக்காண்டா அப்படிங்கிறான். வெளியில் சொல்ல முடியல. ஒருத்தன் வந்து காதில் சொல்கிறான், ஃபாதர் கொடியை விடுங்க ஃபாதருங்கிறான். எவனோ இழுக்கிறான்டா கீழே அப்படிங்கிற. நம்ம ஊரில் கொடியை 3 தடவை இறக்கி ஏற்றுவோங்கிறான். என்னடா விளையாட்டு இது, சின்ன பிள்ளை விளையாட்டு. சரி விட்டேன், சொர்ன்னு கொடி கீழே வந்துச்சு. உடனே கத்துறான், கொடியப்படி. நான் கொடி ஆத்மா விழுந்துடக்கூடாதுன்னு நான் கத்திக்கிட்டு இருக்கிறேன். அது யாருக்கும் படலை, கொடி கீழே விழுந்துடக்கூடாது. கொடியப்படி. அப்புறம் பிடிச்சிட்டு திருப்பி இழுங்க மாட்டேன்னு சொன்னால் அடிப்பான். எதுக்கு நமக்கு தேவையா? இழுக்க சொல்கிறியா இழுக்கிறேன், ஆட சொல்கிறியா ஆடுறேன், என்ன செய்ய சொல்கிறியோ செய்கிறேன். தேவ பிள்ளைகளை இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு அவமானத்தின் அடையாளமாக நம்மளுடைய புனிதர்களை வச்சு அவங்களுக்கு முன்னாடி ஆடிக்கிட்டு, இங்கே போல் பொதுவாக சொல்கிறேன், நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்க. நல்லவங்களாக தெரியுது உங்களெல்லாம் பார்த்தா, நல்லவங்க தானே. ஆடுவீங்களா? ஆத்மா ஆடணும், மனசு ஆடணும். தான் ஆடவில்லைன்னாலும் தசை ஆடணும். நம்ம பங்கு பிள்ளை இப்படி கஷ்டப்படுதேன்னு நம்ம ஆடணும். பாருங்க, அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, நீங்கள் மனிதர் கையால் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள் அல்ல, கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் அவர் வழியாய் விருத்த சேதனம் செய்யப்பட்டு ஊனியல்மை கலைந்துள்ளீர்கள். கொலோசியர் 2:11. சரிங்களா? அதனால தான் நம்ம சொல்கிறோம், நம்ம சும்மா வீணான அடையாளத்தெல்லாம் விட்டுட்டு வெளியில் வாங்க. ஆண்டவர் இதுக்கு தான் நம்மளை இருகரம் விரித்து கூப்பிட்டுட்டே இருக்கிறார். அப்படியே கண்களை மூடுங்களேன். அப்படியே கண்களை மூடி, இப்போ நம்ம கேட்டதெல்லாம் உங்களுக்கு ஒரு சக்தியாக மாறணும். நீங்கள் ஒரு சாட்சியாக மாறணும். இந்த இடத்துல ஒரு குடும்பம் உங்களை இந்த ஆண்டவரை தேடி வர்றதுக்கு நீங்கள் ஒரு சாட்சியாக மாறணும். எல்லாரையும் குற்ற பழியோடு கூட, அவங்கெல்லாம் அப்படிப்பட்ட இவங்க இப்படிப்பட்ட, நீ நீதி தீர்ப்பை நீ வைக்காத. நீ செய்ய வேண்டியதை செய். விதைக்கணும், அது உன்னுடைய வேலை. அதை விளையச் செய்வது கடவுளுடைய வேலை. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். பரிசுத்த ஆவியானவரே, என் இதயத்தை நிரப்புங்கப்பான்னு நீங்கள் கேளுங்க. யூ ஹவ் டு ப்ரே. ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? இங்கே இருக்கிறார். வெற்று அடையாளங்களை மட்டும் சார்ந்து இருக்காதீங்க பிள்ளைகளே. ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எப்போ நீ அவருக்காக ஓடுகிற போது அவர் உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். பரிசுத்த தெய்வமே, ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே. பிள்ளைகள் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தின் மீது இரக்கமாக இருப்பீராக. அவர்களுடைய எல்லா வாழ்வியல் தலங்களின் மீது நம்முடைய ஆசீர்வாதத்தை நிறுவுவீராக. அவர்கள் உமக்கு சாட்சியம் பகருகிற, சான்று பகருகிற நல்ல அடையாளங்களாக அவர்கள் ஓடுவார்களாக. ஆண்டவரே, இரத்தம் சிந்தி மரிக்கும் அளவுக்கு அவர்களுடைய விசுவாசம் பலப்படுவதாக ஒரு விஷயம் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. பாடுங்க. ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. மீண்டும் ஒரு விசை கருணை காட்டும் ஏசையா. அருள்மழை ஊற்றி என் இருள்தனை மாற்றும். அருள்மழை ஊற்றி என் இருள்தனை மாற்றும். ஒரு விசை இறங்கும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் 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 ஏசையா.
ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. ஆண்டவர் தொடர்ந்து உங்களை பலப்படுத்துவார். கேட்ட வார்த்தைகள் உங்களுடைய இதயத்திலே வைக்கப்பட்டிருக்கிற விதை, ஆண்டவர் அதை இந்த நாட்களில் விளையச் செய்வார். ஆண்டவர் உங்களோடு பேசுகிற போது அதற்காக நீங்கள் செவிமடுக்கோடு நின்று விடாமல் செயல்படுங்க. கடவுள் உங்களில் மகிழ்ச்சி அடைவார்.